பெரிதாய் ஒன்றும் கர்த்தர் எங்களுக்கு செய்ய வேண்டாம், இதை செய்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு மேலான திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு உங்கள் கண்களை எல்லாம் குருடாக்கி இருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் விசுவாசத்திலே ஒரு குறைவை வைத்துக்கொண்டு விசுவாசிக்கிறேன் என்று அந்த குறைவை சரி பண்ணாமல் நீங்கள் இருந்ததுனால உங்கள் விசுவாசம் எல்லாம் தோற்று போனது. நீங்கள் மிகவும் ஆவியிலே சோர்வுற்றீர்கள். சிலர் பெண்மாற்றத்திற்கு போய்விட்டார்கள், கர்த்தருக்கு புறம்பான வழிகளிலே போய்விட்டார்கள். ஆனால் சிலர் மாத்திரம் அவ்விதமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் சோர்ந்தவர்களாய் நம் கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் ஈவிலே கர்த்தர் இடைப்படுகிறார். இன்றைக்கு நீர் முழுவதுமாய் உன்னை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்பாயானால், பூரண பரிசுத்தத்திற்கும் நீதிக்குள்ளாக நீ வருவாயானால், கர்த்தர் அநேகருக்கு உன்னை பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பாய். உன் மூலமாய் அநேகர் கர்த்தர் அண்டையிலே கிட்டி சேர்வார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த கிறிஸ்துமஸ் ஈவிலே நீங்கள் ஏதோ இந்த நாட்களை கழித்தோம் என்று இல்லாமல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். நியூ இயர் வரும், நியூ இயர் மெசேஜ் கொடுப்பாங்க, புத்தாண்டுக்கு என்று வாக்கு தத்துவம் கொடுப்பார்கள். திரும்பவுமா இந்த 2025 அப்படியே காத்திருந்து ஒன்றும் நிறைவேறாமல் ஏமாந்து போவதை விட இந்த கடைசி நாட்களிலே உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதோடு அந்த பூரண பரிசுத்தத்தையும் நீதியும் யெகோவா மெக்காடிஸ் பூரண பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலையின் ஆவியானவர், சுட்டரிப்பின் ஆவியானவர் உங்களை பூர்ணமாய் பரிசுத்தமாக்கட்டும். நான் உங்களுக்காக இப்போது ஜெபிக்கிறேன். அன்பான தேவனே, வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர், அவர்களோடு நீர் இடைப்பட்டு இருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாட்களும் வீணாய் போகாமல் கர்த்தாவே, நமக்குள்ளாக அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆயத்தப்பட, பரிசுத்தப்பட, நீதிக்கு பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து நீதி அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர் எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், ஜெபங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவர் வருகிற 2025 ஆண்டு ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவர்கள் பிரகாசிக்கும்படி தாசனாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Happy Christmas and a very happy New Year to you. God bless you all.